அண்ணே வண்டி எல்பி ரோட்ல போயிருக்கேன். வண்டி இருக்கு சார். கல்யாணம் நடந்துச்சாடா? இல்லைண்ணே. இருபது வருஷம் இந்த 20 வருஷத்துல என் கழுத்துல மாலையை போட்டு என்ன காப்பாத்துங்கன்னு வந்த ஒருத்த ஏமாந்ததில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏமாந்ததில்லை. அவன் பிரச்சனையை சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை? எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன், எத்தனை பேரை எதிர்த்திருப்பேன், எத்தனை பேரை அழிச்சிருப்பேன் இந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்காக. இந்த தைரியத்தில் அவனை தூக்கிட்டு போனேன். என்ன அழிச்சிடலாமா? சாவண்டி ஜெயிக்கிறதுக்காக சாவன். பயண்டி இந்த பத்ரியை எதிர்த்தா என்ன நடக்குமோங்கிற பயம். அதுதான் என் பலம். கொஞ்சம் ஏமாந்திருந்த கல்யாணத்தை நடத்தி இவன் அடிங்கண்ணே. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவனை அடிக்க கூடாதுடா, கொல்லணும். அப்பதான் இன்னும் 10 வருஷத்துக்கு பயம் இருக்கும். 20 வருஷமா நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிமிஷத்தோட அதையெல்லாம் மறந்துருங்க. ஏன்னா எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் வெறும் சப் இன்ஸ்பெக்டர் தான். எனக்கு மேல இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, சிசி, டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, ஹோம் மினிஸ்டர், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா என்கிட்ட ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா போதும். அவங்க யாரும் எனக்கு உத்தரவு போட முடியாது. நீங்க உள்ள போறத யாரும் தடுக்கவும் முடியாது. ஏய், எழுதுறா கம்ப்ளைண்ட். எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் தரணும்? இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது வந்து உதவி வேணும்னு கேட்டா உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கீங்க. இந்த குணம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? இல்லைண்ணே, எப்படி உங்களை பிடிக்காம போகும்? என்ன சில நேரம் தப்பானவங்க வந்து உதவி கேட்கும்போது அவங்கள காப்பாற்றி நல்லவங்களை கஷ்டப்படுத்திடுறீங்க. உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க நல்லது தானே பாடுபடணும். இவன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை ஏமாத்திட்டான். அந்த தப்பை இவன் சாதாரணமாக நினைக்கிறான். அவள் சாகுறங்கிறா. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு நான் முடிவு பண்ணினேன். இவன் உங்ககிட்ட வந்து ஒழிஞ்சுக்கிட்டான். என் நோக்கம் உங்களை எதிர்க்கிறதுல என்ன, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துறது தான்.
அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு நான் உங்களுக்கு இந்த மாலையை போட்டா இது 2வது மாலை. ஏன்னா அவள் வாழ்க்கையை பாழாக்க அவன் முதல் மாலையை போட்டுட்டான். ஆனால் இனிமே நீங்கள் நல்லதுக்கு தான் பாடுபடுவீங்க, நல்லவங்களுக்கு தான் உதவி செய்வீங்க. அதுக்கு நான் போடுற முதல் மாலை இது. யூத். என்னம்மா வேலை ரிசைன் பண்ணிட்ட? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இல்லைம்மா, மனசு சரியில்லை. கொஞ்ச நாள் மும்பையில் சித்தி வீட்டில் போயிருக்கேம்மா. உன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ சம்பாதிக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். பத்திரமா இருப்பா. உங்க அம்மா என்ன தப்பா புரிஞ்சிட்டாப்பா. நீ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, இந்த வயசுல ஒருத்தன் உழைக்கணும், அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆமா, நீ எப்ப கிளம்புற? இன்னைக்கு ராதிகா குரு கல்யாணம் இருக்குப்பா, அது முடிச்சுட்டு ஏர்போர்ட் போகிறேன். வாங்க. என்னம்மா இருக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க? மனசே சரியில்லைப்பா. என்னாச்சு? குருவும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆக போகிறான், நீ வேற ஃபாரினில் செட்டில் ஆக போகிற. கடை தான் வெறிச்சோடி கிடக்க போகுது. உங்களுக்கு என்ன, அதான் அடுத்த குரூப் வந்துடும்ல. அடுத்த குரூப்பில் சத்யா மாதிரி ஆள் வந்தால் பரவாயில்ல, உன்ன மாதிரி பண்ணாட வந்தால் என்ன பண்ணுறது? கல்யாணத்தை பாரியா. ஐ எம் சாரி சத்யா. டே, இட்ஸ் ஓகேடா. ஓகே டே. ஓகே. ஹாய் சத்யா, என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் இல்லைப்பா, எங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் காப்பாற்றிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. ஏன்பா வெளிநாட்டுக்கெலாம் போகிற, இங்கே இருக்கலாம்ல? அங்கிள் ஃப்ளைட்டுக்கு இன்னும் 3 hours டைம் இருக்குது. 1 hour முன்னாடி நான் செக்இன் பண்ணணும், ½ an hour இங்கேருந்து கிளம்பணும். இப்போ அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, வாங்க கல்யாணத்தை பார்ப்போம். கண்டே வர்தானிம் சுபகே தொம் ஜீவ சரதாம் சதம். சரி, போயிட்டு வரேன். பாய் சத்யா. ஹேவ் அ குட் மேரிட் லைஃப். டேக் கேர். வரேன். துபாய் போறீங்களா? போங்க, அவங்கள கூட்டிட்டு எங்க வேணாலும் போங்க.